ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த ஷார்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் ஒரே தயிர் சாப்பிட்டு போர் அடிக்குதா, அப்போ கண்டிப்பாக இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஃபாஸ்ட்டாக செய்யலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கிண்ணத்தில் தயிரை எந்த ஒரு கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் ஒரு கடாய் வச்சுருங்க. அந்த கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நிறைய வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றினாலே போதும். ஸோ அந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு போடுங்க. நான் என்ன பண்ணேன்னா, கடுகு போட்டுட்டு என்னடா இன்னும் பொரியவே இல்லையே நின்று பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா நான் போட்டது கடுகு கிடையாது, எள்ளு. சரின்ட்டு மறுபடியும் கடுகு தூக்கி போட்டுட்டு அந்த கடுகையும் எப்படி பொரியணுன்றதுக்காக வெயிட் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு என்னென்ன பருப்புலாம் வேணுமோ போட்டுக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். அது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் லைட்டாக கிண்டி விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக 10 பல்லு பூண்டை இடித்து வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நம்ம டேஸ்ட்டே கொடுக்கும் அந்த குழம்புக்கு. ஸோ அதனால் அந்த இடித்து வச்ச பூண்டு போட்டுருங்க. அப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா நான் தனி மிளகாத்தூள் போட்டதுனால கொஞ்சமாக போட்டிருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடிப்பிடிக்காமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அடித்து வச்சுருந்தோம் இல்லையா தயிர், அதை இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கிண்டி விட்டுருங்க. ரொம்ப நேரம் கிண்ட வேண்டாம். ஸோ தட் நம்மளுக்கு திரியாக ஆகாமல் கொஞ்சம் நல்லா குழம்பு மாதிரியே இருக்கும். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா அந்த லைட்டாக கிண்ணத்தையும் கொஞ்சம் அலசி அதுலேயும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட போகிறேன். அண்ட் கொதிக்கிற ஸ்டேஜில் கொஞ்சமாக கல் உப்பு போட்டிருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா உப்பு கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா சுண்டை வத்துச்சு அப்படின்னா கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டிஃப்ரெண்ட்டாக வச்ச தயிர் குழம்பு ரெடி ஆகிடும். இது நான் எனக்கு ரொம்ப பசின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி ஒரு நாள் எனக்கு மட்டும்னு பண்ணேன். ஸோ செஞ்சு முடித்த உடனே அதை ஆறக்கூட விடலை. உடனே சாதத்தை எடுத்து கடாயில் போட்டு பரட்டி சாப்பிட ஆரம்பித்தேன். இது ரொம்ப 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 ஈஸியாக செய்யலாம். ரொம்ப குயிக்காகவும் முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நார்மலாக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான சமையல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு முடிஞ்ச அளவுக்கு லைக்ஸ் கொடுங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.